ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேட்க போகிற கதை அதிரூப தாரகையே. இந்த கதை பிடிச்சிருந்தா கேளுங்க, கேட்டு ரசிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் கண்டு கமெண்ட் கொடுத்துருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் வர வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா சைடில் இருக்கிற பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க. இந்த கதையுடன் உங்களுடன் இணைய போகும் நான் உங்கள் பவானி. சரி வாங்க போவோம் கதைக்குள்ள. அத்தியாயம் 2. ருத்ரா, அழகேசன், சுடலை மூவரும் மதில் சுவரில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த பொழுது எக்ஸலில் பால்கேனோடு இவர்களை கடந்து சென்றாள் யாழ். அதை கண்ட அழகேசன், என்ன மாப்பிள்ள, இன்னைக்கு உனக்கு தொடர் விஜயந்தான் போல என சொல்லி சிரித்தான். அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் மாப்பிள்ள, நமக்கு தான் அத்தை பொண்ணுங்க இல்லையே என வருத்தத்தோடு கூடிய குரல்தான் வந்தது சுடலையிடம் இருந்து. அந்த குரலில் ஏமாற்றமே மிகுதியாய் இருந்ததை அவன் பேசியது வைத்தே அறிந்து கொள்ள முடிந்தது. இருந்தாலும் யாழ் எல்லார்கிட்டையும் இருந்து தனியாக தெரிகிற மாப்பிள்ள, அது யாழ்கிட்ட இருக்கிற உறுதியா, தன்னம்பிக்கையா, தைரியமா, அது என்னன்னு சொல்ல தெரியல மாப்பிள்ள என்றான் ருத்ராவும் அவள் சென்ற திசையை பார்த்து கொண்டே. ருத்ராவின் பார்வை யாழ் சென்ற புறமாக இருக்க அதை கண்டு கொண்ட சுடலை, அழகேசன் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து பின், ஆமாம் மாப்பிள்ள, உன்னை விட்டுட்டியே யாழோட அழக என கேட்க அவர்கள் இருவருக்கும் கிடைத்தது ருத்ராவிடம் இருந்து முறைப்பு மட்டுமே. அதை பார்த்து தங்கியவர்கள், இல்லை மாப்பிள்ள, அப்படியே யாழ் அவங்க அப்பா மாதிரின்னு சொல்ல வந்தோம் என்றனர் ருத்ராவை சமாதானப்படுத்தும் பொருட்டு. அது என்னவோ நிஜம்தான். யாழ் அவளது அப்பா போல்தான் இருப்பாள். ஆனாலும் இப்பொழுது ஆச்சி தாத்தாவுடன் இருப்பதால் தாத்தா செய்த வேலையை இவள் செய்து கொண்டிருந்தாள். யாழ் வீட்டில் வளர்க்கும் பசுவின் பாலை அருகில் இருக்கும் டீக்கடையில் ஊற்றுவது மற்றும் மாட்டிற்கு தேவையான நாத்தினை இவர்களுக்கு சொந்தமான விளை நிலத்திலேயே பயிர் செய்து வளர்ப்பது, பின் அதை அறுத்து கொண்டு வருவது என ஆண் பிள்ளை போன்றுதான் வேலை செய்வாள். மகேஸ்வரன், நாகேந்திரன், சரவணன் மூவரும் நெருங்கிய நண்பர்கள் சிறு வயதில் இருந்தே. நாகேந்திரன் விஜயா தம்பதியினருக்கு 3 பிள்ளைகள், 2 பையன் 1 பெண். மூத்தவன் ராஜேந்திரன், இளையவன் பிரதாபன், அதற்கடுத்த பெண்தான் சந்திரிகா. சரவணன், கண்ணகி இவர்களின் மகள்தான் தேவதாரணி. தேவதாரணி, தண்டபாணி இருவருக்கும் பிறந்தவள்தான் தாரகையாள். தேவதாரணி பிரசவ நேரத்தில் தவறிவிட மனைவியின் மீது வைத்திருந்த அதீத அன்பில் முதலில் சிறு குழந்தையான யாழின் மீது பாராமுகம் காட்டினாலும் அடுத்து பாசமாகத்தான் இருந்தார் தண்டபாணி. பின் தன் மகன் இப்படியே இந்த வயதிலேயே மனைவி இல்லாமல் கஷ்டப்படுவதைக் கண்டு பொறுக்க இயலவில்லை பெற்றோரால். அதை அந்த சின்னஞ்சிறிய குழந்தையான யாழ் தாய் இல்லாமல், தாய் பாசம் இல்லாமல் வளர்வது வேறு மனம் கேட்கவில்லை பெரியவர்களுக்கு. அடுத்து போக போக தன் மகன் தண்டபாணிக்கு பிறந்ததும் பெண் குழந்தையாக இருக்க அவளை ஒரு இடத்தில் கட்டி கொடுத்து விட்டால் தன் மகனுக்கு கடைசி காலத்தில் ஆதரவான அன்பினை தேடும்போது எவரும் இல்லாது போய்விடுமோ என்ற அச்சத்தில்தான் அப்பொழுதே தண்டபாணிக்கு நாகேந்திரனின் மகள் சந்திரிகாவை திருமணம் செய்து வைத்தனர். தண்டபாணி சந்திரிகாவின் மகள்தான் தானியா. பிரதாபன் வேல்வெளியின் மகன்தான் ருத்ரா. பிரதாபன் விவசாயம் பார்ப்பதால் ருத்ராவும் விவசாயத்தையே தான் பார்த்து வருகிறான். அதிலும் ருத்ராவுக்கு படிப்பில் நாட்டம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக ருத்ராவிற்கு தாரகையால் தானியா இருவரும் முறை பெண்கள்தான். சுடலை, அழகேசன் இருவரும் பேசிக்கொண்டிருந்த அதே சமயம் ருத்ரா, சரிடா மாப்பிள்ள, நான் அப்படியே என் அத்தை வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகிறேன். கால் அடிபட்டதால் அப்பா வயல் பக்கம் வர வேணாம், நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டாரு. நாளையிலேருந்து தான் வயல் பக்கம் போகணும். பாப்போம் மாப்பிள்ளைங்களா என சொல்லி கிளம்பினான் ருத்ரா. ருத்ரா அவனது அத்தை வீட்டிற்குள் நுழைந்தான். வீடே அமைதியாக இருப்பதை அவன் மனம் உணர்ந்தாலும் அதற்குள் அடுக்களை ஜன்னல் வழியாக ருத்ரா வருவதை கண்டு கொண்டார் சந்திரிகா. வீட்டிற்குள் இருந்து ஓடி வந்து விட்டார் தன் அண்ணன் மகனை பார்ப்பதற்காக. ஐயோ ஐயோ ஐயோ, பாவி பயலுக, இப்படி அடிச்சிருக்கானுவளே, நாசமாக போகிறவனுங்க. ஆமாம், நீ அங்கே என்ன பண்ணிட்டு இருந்த? அதான் பேச்சு முத்தி கை கலப்பு ஆக போகுதுன்னு தெரிஞ்சா அந்த இடத்த விட்டு வந்திருக்க வேண்டியது தானே. இப்படியா அடிபட்டு கட்டோடு இருப்ப என சந்திரிகா மேலிருந்து கீழாக வேறு எங்கும் அடிபட்டு இருக்கிறதா என பார்த்தவர்,
நல்ல வேலை, காலில் மட்டும்தான் அடி என எண்ணி மனம் ஒருபுறம் ஆஸ்வாசப்பட்டாலும் இன்னொரு மனம் அடித்தவனுக்கு பல விதவிதமான ஏச்சு பேச்சுக்கள் கொடுக்காமல் இல்லை. அத்தை, பெரிய அடிலாம் இல்லை, ஒரு வாரத்தில் சரியாயிடும் என்றவன் ஹாலில் இருந்த அந்த ஒற்றை சோஃபாவில் அமர்ந்தான். சந்திரிகாவும் ருத்ராவுக்கு மின் விசிறியை போட்டு விட்டவர் வேகமாக அடுக்கலைக்குள் சென்று ஒரு கப்பை கொண்டு வந்து நீட்டினார். என்ன என்பதை போல் அத்தையின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தான் ருத்ரா. கரிச்சாரு, குடி, சீக்கிரம் சரியாகணும்ல என்றதும் ருத்ராவும் அதை வாங்கி குடித்தான். சுவை அருமையோ அருமை. இன்னும் 10 நிமிஷத்தில் குழம்பு ரெடியாயிடும் என்ற சந்திரிகா ருத்ராவிடம் அண்ணன் அண்ணி பற்றி விசாரித்து கொண்டிருக்க அதே நேரம் வீட்டிற்குள் நுழைந்தாள் தானியா. என்னம்மா, தெரு மோன வர உன் கோழி குழம்பு வாசம் தான் அடிக்குது. அது சரி, உன் கோழி குழம்பு வாசம்தான் என்னை இழுத்துட்டு வந்துச்சுன்னா பார்த்துக்கோ என உள் வந்தவள் தாவாணி பாவாடையுடன் கிராமத்து தேவதை போல் இருந்தாள். கொண்டு வந்த துவைத்த துணிகளை வீட்டிற்கு பின்னால் இருந்த கம்பியில் காயப்போட்டு வந்தவள் ருத்ராவை கண்டதும், என்னத்தான் இன்னும் சாப்பிடலையா? அது சரி, நல்லா பசிச்சாதான் நிறைய சாப்பிட முடியும்னு வெயிட் பண்ணுறியா என சொல்லி கொண்டே சாப்பிட அமர்ந்தாள். அமர்ந்தவளை பார்த்து முறைத்த சந்திரிகா, ஏண்டி உன்னை எத்தனை தடவை சொல்கிறது போங்க வாங்கன்னு பேசணும்னு என்று கடிந்தார் தன் மகளை. ஏம்மா, இப்போ என்ன பேசிட்டா போச்சு, விடு. இருந்தாலும் உன் அன்னை மகனை நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. சொன்னால் அதுக்கு ஒரு தனி பாடமே எடுப்பேன். முதல்ல சோத்தை போடு. அத்தான நானும் காத்துட்டு இருக்கிற மாதிரி குளம்புக்குள்ள இருக்கிற கோழியும் வெந்து காத்துக்கிட்டு இருக்கு எங்களுக்கு விருந்தாகிறதுக்கு என சொன்ன தானியா ருத்ராவை ஒரு பார்வை பார்த்தவள், அப்படித்தானே தான் என்றால் சந்திரிகா போட்ட இலையை லேசாக நடுவில் தட்டி விட்டு கொண்டே. இவனும் அவளுடன் சேர்ந்து சாப்பிட அமர்ந்தவன் இலையில் தண்ணியை தெளித்தவன் செம்பினை தானியாவிடம் நீட்ட அதை வாங்கி அவளது இலையிலும் தெளித்தவள், அதான் நல்லா கூச்சப்படாமல் சாப்பிடு, அப்படியே வறுத்த கறியை சைடில் கொஞ்சம் தள்ளி விட்டுரு என அவனுக்கு மட்டுமே கேட்கும்படி கிசுகிசுத்திட, சரிதான் என மனதிற்குள் நினைத்தவன் அவளை பார்த்து ஒரு புன்னகை மட்டுமே அவனிடம் இருந்து ருத்ராவுக்கு பார்த்து பார்த்து பரிமாறினார் சந்திரிகா. நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி முட்டை என பரிமாற தானியா எதுவுமே பேசாமல் சாப்பாடை கண்ணும் கையுமாக சாப்பிட்டு கொண்டிருந்தாள். ருத்ரா சந்திரிகா இருவரையும் கண்டு கொள்ளாமல். தானியா சாப்பிடுவதை பார்த்து சிரித்த ருத்ரா சந்திரிகாவை பார்த்து, அத்தை ரொம்ப நல்லா இருக்கு என சொல்லி வாய் நிறைய பாராட்டினான். இவன் சொன்னதை கேட்டதும் தாய் உள்ளம் அருகில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த தானியா ஏதாவது சொல்வாளா என எதிர்பார்த்ததோ. ஆனால் அவளோ நன்கு வலித்து சாப்பிட்டு முடித்தவள், மா இதே மாதிரி எனக்கும் சமைக்க கற்றுக் கொடுமா, நாளைக்கு இதே மாதிரி பாராட்டு நானும் வாங்கணும்ல என்றிட சந்திரிகாவோ மனதில், அதானே அப்படியே அப்பா மாதிரி வாயை திறந்து வெளிப்படையாக சொன்னால் குறைஞ்சா போயிட போகிறா என நினைத்தவர், அதுக்கு சமையல் பண்ணுறப்ப ஏதாவது ஒத்தாசையாக நின்னாதான் கற்றுக்க முடியும். என்னமோ 9 மணிக்குள்ளே வாய்க்காலுக்கு குளிக்க போகணும்னு பறக்கிறது, ஏன் 10-11 மணி வாக்கில் போனாதான் என்னவா, வாய்க்காலை அப்போ போனால் பார்க்க முடியாத மாதிரிதேன் என சந்திரிகா சொன்னதுதான் தாமதம். சட்டென இமை உயர்த்தி யோசனையுடன் பார்த்தான் ருத்ரா தானியாவை. அவன் தன்னை தான் பார்க்கிறான் என இவளால் உணர முடிந்தாலும் நிமிரவே இல்லை தானியா. அவனது பாதை இவளது முகத்தை ஆராய்ச்சியாக பார்ப்பதை உணர்ந்தவள், இப்போதான் அம்மா அதுவும் அத்தானை வச்சுக்கிட்டு தான் பேசணுமா, அத்தா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க சந்திரிகா என மனதிற்குள் அலறியவள், ஏமா எல்லாரும் குளிக்க போகிறப்ப தானே குளிக்க போக முடியும் என்றவள் பேச்சை மாற்றும் விதமாக, ஆமாம் அப்பாவுக்கு கறி குழம்பு மிச்சம் வச்சிருக்கியா இல்லை அத்தனையையும் அத்தானுக்கு எனக்கும் கொடுத்துட்டியா என எங்கு ருத்ராவுக்கு மட்டும் கொடுத்ததாக சொன்னால் மறுபடியும் சந்திரிகா ஆரம்பித்து விடுவாரோ என்பதால் கவனமாக தன்னையும் சேர்த்தே சொன்னாள் தானியா. ஏற்கனவே ஆராய்ச்சியாக பார்த்திருந்தவன் கண்களில் தானியா சந்திரிகாவின் முகத்தை கவனித்தபடி பேசுவதை கவனித்து புரிந்து கொண்ட ருத்ரா, விவரந்தான் என மனதில் நினைத்தவன் சந்திரிகா என்ன பதில் சொல்லப் போகிறார் என ஆர்வமாக பார்த்தான். ஏண்டி
நான் என்ன கட்டினவருக்கு கூட இல்லாமலா என் அண்ணன் மோனுக்கு ஊற்றிட போகிறேன். வந்துட்டா. அப்பா மேலே அம்புட்டு பாசம் இருக்கிறவ சாப்பிட்டு முடிக்க முன்னால் அந்த கேள்வியை கேட்டிருக்கணும் என சொன்ன சந்திரிகா ருத்ரா கையை கழுவி விட்டு வந்ததும் அவனது கையில் ஒரு துண்டை எடுத்து நீட்டியவர் அப்படியே அவனது அருகில் ஒரு தூக்குச்சட்டியையும் வைத்தார். கையை துடைத்தவன் அருகில் இருந்த தூக்குவாளியை ஒரு பார்வை பார்த்தவன் சந்திரிகாவை பார்த்து புருவம் சுருக்கிட, அண்ணனுக்கு மதனிக்குதேன், வீட்டுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போ ருத்ரா. ஆமாம், நாளைக்கு வேணும்னா ஆட்டுக்கால் வாங்கி வைக்கிறேன், ஒரு 8 வந்துட்டு போறியா என சந்திரிகா சொல்லி கொண்டு இருக்கும்போதே அவளது அறைக்குள் செல்ல போன தானியா ஒரு நிமிடம் நின்று இவர்கள் புறமாக திரும்பியவள், அத்தான் அது சரி, பேசாமல் அடிபட்டா தினமும் கறிச்சோறு கிடைக்கும் போல, அதுவும் அத்தை கவனிப்புனா சும்மாவா, நடக்கட்டும் நடக்கட்டும், நானும் அதில் சாப்பிட்டு உடம்ப தேத்திக்கிறேன் என்றாள். தேத்தலாம், முதல்ல அந்த பெரிய வாளியில் முறுக்குக்கு மாவு அரைக்கி சேர்த்து வச்சுருக்கேன், பக்கத்து வீட்டு மங்களம் பொண்ணு வனஜா ரைஸ் மில்லுக்கு போகிறாளாம், அவள் கூட போய் சத்தை அரைச்சிட்டு வந்துடு என்றவரை பார்த்து முறைத்தவள் பின் ருத்ராவை பார்த்து சிரித்தவள், என்னடா அம்மா இன்னும் எதுவும் வேலை சொல்லலையேன்னு நினச்சேன், இதோ சொல்லியாச்சுல்ல, அண்ணே அவன் கூட தனியாக பேசுகிறதுக்கு நாமளை துரத்தி விடுறது என வாய்க்குள் முணுமுணுத்தவள் சந்திரிகா காண்பித்த வாளியை எடுத்து கொண்டவள் ருத்ராவிடம், வாரேன் தான், உடம்ப பார்த்துக்கோங்க என சொன்னவள் என சந்திரிகாவை பார்த்து தாடையை தோளில் எடுத்தபடி சென்றாள் தானியா. முதல்ல நீ பாதையை பார்த்து போடி, சீக்கிரம் அரைச்சிட்டு வா, நீ நேற்றே மருதாணி கேட்டேல, பறித்து வச்சுருக்கேன், வந்து அரைச்சி வை என சந்திரிகா சொல்ல தான் ஆசைப்பட்டு கேட்டதற்காக மருதாணி பறித்து வைத்திருக்கும் தன் தாயின் சொல்லை கேட்டு மனம் சந்தோஷப்பட தானியா இதழ் மெல்ல நீள பின்னிருந்து பார்க்கும் போதே அவள் சிரிப்பதை உணர்ந்து கொண்டான் ருத்ரா. அரக்கு நிற பாவாடையில் நெருக்கமாக குட்டி குட்டியாக இலைகளுடன் கூடிய ரோஜா நிறத்தில் பூக்கள் இருக்க அதே போன்ற ஜாக்கெட்டும் அணிந்து ரோஜா நிறத்தில் தாவணி போட்டிருந்தாள். இப்பொழுது குளித்து வந்திருந்ததால் காதோரமாய் இருபுறமும் முடியெடுத்து நடுவில் கொஞ்சமுமாய் எடுத்து பின்னி மொத்த முடியிலும் நுனியில் ஒரு முடிச்சு போட்டிருந்தாள். தானியா வீட்டு வாசற்படியை தாண்டியதும் தான் அவன் காதில் இதுவரை மெல்லிசையாய் ஒலித்து கொண்டிருந்த அவளது கால் கொலுசின் ஓசை இல்லாது நிசப்தமாக இருப்பதை உணர்ந்தான் ருத்ரா. தானியா இத்தனை நேரம் வீட்டிற்குள் இருக்கும் பொழுது அவளது பேச்சினால் அந்த வீடும் மட்டுமல்ல அவனது மனம் கூட கலகலத்து கொண்டுதான் இருந்தது. அவளுடன் அவளது கால் கொலுசும் அல்லவா அவளது பேச்சிற்கு இசைந்து கொண்டிருந்தது. அவள் சென்ற திசையையே பார்த்து கொண்டிருந்தான் ருத்ரா. மனதில் என்னவென்று சொல்ல இயலாமல் அமைதியாக ஏதோ நினைவில் இருந்தவனை சந்திரிகாவின் குரல்தான் தட்டி எழுப்பியது. இங்கே பாரு ருத்ரா, நீ பாட்டுக்க அந்த கொமரம்பைய கூட சேர்ந்து வம்ப வளர்த்துக்கிட்டு இருக்காத. 4-5 பிள்ளையா பெற்று வச்சுருக்காக, ஒரே ஒரு பிள்ளையா ஒன்றைத்தானே ராசாவட்டம் பெற்று வச்சுருக்காக. ஒன்று இந்த நிலமையில பார்த்தா பெத்தவங்க மனசு என்ன பாடுபடும். நீ என்ன சின்ன பிள்ளையா சொல்லு, பெத்தவங்க மனசு புரிஞ்சு நடந்துக்கோ. துஷ்டனை கண்டா தூர விலகி போகணும்னு சும்மாவா சொல்லுதாக, அதெல்லாம் நெசந்தேன், நீ நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டேல என்றவர் ருத்ராவின் முகத்தையே தான் பார்த்திருந்தார் அவன் சொல்லும் பதிலுக்காக. இப்பொழுது எழுந்து நின்றவன், சரித்த நான் கிளம்புறேன் என முன்னால் நடக்க திரும்பியவன், இதை சொல்கிறதுக்கு தானே என் ஆத்தா இங்கே நாட்டுக்கோழியை கொடுத்து விட்டுச்சு, என் ஆத்தா கிட்ட சொல்லுங்கத்த, இந்த ருத்ராவுக்கு தப்புன்னு பட்டா அதை தட்டி கேட்க தயங்க மாட்டான்னு என்றவன், ஆத்தாவை பயப்படாமல் இருக்க சொல்லுங்க, வாரேன் என்றவன் மெதுவாக நடந்து சென்றான் ருத்ரா. அதே நேரம் அதி அவனது பைக்கை உயிர்ப்பித்து கிளம்ப, அதி அப்பா சாப்பிட்டு முடித்ததும் 2 பேரும் சேர்ந்து ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வாங்க என்றார் மேகலை. மா சரிம்மா, இதோட எத்தனை தடவை சொல்லிட்டீங்க என்றான் சலிப்புடன். ஏன் சொல்ல மாட்ட, உங்கள் அப்பா பாட்டுக்க வேலையில் மறந்துடக்கூடாது பாரு, இந்த அம்மா சொல்கிறது உனக்கு சலிப்பாக இருக்கா என்றவர் தனது கலக்கத்தை மகனுக்கு காட்டிக்கொள்ள முடியாமல் திரும்பி வீட்டிற்குள் நடக்க எத்தனித்தவரை, சரிம்மா, அப்பாவுக்கு வேலை இருந்தாலும் நான் மறக்காமல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன், இப்போ ஓகேவா என்றவனின் குரலில் இப்பொழுது கூட உணர முடிகிறது இன்னும் வலி தொண்டையில் இருப்பதை. மகனின் கண்களை நிமிர்ந்து பார்த்து, உனக்கு சீக்கிரம் சரியாகணும்னு தான் கண்ணா இப்படி மறுபடியும் சொல்கிறேன் என்றவரின் பார்வை மகனிடம் என்னை புரிந்து கொள்ளேன்,
ஒரு தாயின் வழி இப்படிதான் என எப்படி சொல்லி புரிய வைப்பேன் என்பது போல்தான் இருந்தது. சரிம்மா, நீங்கள் சாப்பிடுங்க, எதையாச்சும் நினச்சி மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, வரவா என்றவன் மேகலையை பார்த்து தலையை அசைத்தவன் கிளம்பியும் விட்டான். ஆனால் பெற்றவள்தான் தன் மகன் தலை மறையும் வரை பார்த்து நின்றார்.